இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 ஃபுல் ரிவிஷனை நம்ம பார்க்க போகிறோம். உலக மொழிகளில் தொன்மையானது எது? தமிழ் மொழி. மென்மையும் இனிமையும் வளமையும் உடைய மொழி எது? தமிழ் மொழி. அருள்நெறி அறிவை தரலாகும் என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா குறியாக கொள்கை பொய்யா நெறியாக என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது என பாடியவர் யார்? வே. ராமலிங்கனார். ஊக்கிவிடும் என்பதன் பொருள் என்ன? ஊக்கப்படுத்தும். விரதம் என்பதன் பொருள் நோன்பு. குறி என்பதன் பொருள் குறிக்கோள். பொழிகிற என்பதன் பொருள் தருகிற. எந்த மொழியினை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள்? தமிழ் மொழியை கற்றோர். அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருவது எந்த மொழி? தமிழ் மொழி. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொள்ள வேண்டும். நாம் எதனை குறிக்கோளாக கொள்ள வேண்டும்? கொல்லாமையை. நாம் எதனை கொள்கையாக கொள்ள வேண்டும்? பொய்யாமையை. அச்சத்தை போக்கி இன்பம் தரும் மொழி எது? தாய்மொழி தமிழ்மொழி. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர். தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார்? நாமக்கல் கவிஞர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றிய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர். மலைக்கல்லன் என்ற நூலை எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர். என் கதை, சங்கொலி ஆகிய நூல்களை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். எங்கள் தமிழ் என்ற பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? நாமக்கல் கவிஞர் பாடல்கள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். பண்டு செய்த புண்ணியம்தான் பலித்ததை நாம் பார்த்திட என்ற பாடலை பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி என பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி. தென்றல் தரும் இனிய தேன் மனம் கமழும் என்று பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி. ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்று பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி. செங்கனியும் பொன்கதிரும் தந்து உதவும் நன்செய் பலம் என்று பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகை வென்றவரை பாடுவது எது? பரணி இலக்கியம். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யார்? பாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தவன் யார்? குமணன். ஒப்புமை என்ற சொல்லின் பொருள் இணை. அற்புதம் என்ற சொல்லின் பொருள் வியப்பு. முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். உபகாரி என்ற சொல்லின் பொருள் வள்ளல். தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன்மலம் கமழும் என்று பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகைவரை வென்றதை பாடுவது இது. பரணி இலக்கியம். பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் யார்? உடுமலை நாராயண கவி. தமது பாடல்களின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? உடுமலை நாராயண கவி. வானில் எந்த கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? முகில் கூட்டம். தமிழ் மொழியின் 2 கூறுகள் பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி. தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். மொழிகள் தோன்ற காரணமாக அமைந்தது ஒலிக்குறியீடுகள். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது எந்த மொழி? பேச்சு மொழி. பேசுவதும் கேட்பதும் மொழியினுடைய முதல் நிலை ஆகும். கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி ஆகும். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை ஆகும். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்த உதவுவது பேச்சு மொழி ஆகும். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் நன்னூல். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலை ஆகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காண்பதும் ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காண்பதும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள்
கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் ஆகும். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். பேச்சு மொழியை எவ்வாறு அழைப்பர்? உலக வழக்கு. எழுத்து மொழியை எவ்வாறு அழைப்பர்? இலக்கிய வழக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதற்கு என்ன பெயர்? இரட்டை வழக்கு மொழி என்று பெயர். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை எவ்வாறு கூறியுள்ளார்? உலக வழக்கு மற்றும் செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். கேட்டல் பேசுதல் என்பது மொழியின் முதல்நிலை. படித்தல் எழுதுதல் என்பது மொழியின் இரண்டாம் நிலை. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. ஆகவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். இரட்டை வழக்கு மொழிக்கு எடுத்துக்காட்டு தமிழ்மொழி. எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களுக்கெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழமாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல். ஒலியின் வரிவடிவம் எழுத்து நிலை ஆகும். தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. சொலவடைகள் என்பதற்கு பழமொழி என்பது பொருள். எந்த மாதம் பிறையை கண்ட மாதிரி என்பது பழமொழி. கார்த்திகை மாதம். தமிழ் எழுத்துக்களுள் 2 வகைகள். அவை முதல் எழுத்து, சார்பெழுத்து. உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது தன்னுடைய ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. முற்றியலுகரம் எடுத்துக்காட்டு புகு, பசு, விடு, வது, அது, வரு, மாவு, ஏழு. ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியலுகரம் எனப்படும். தமிழில் உள்ள எழுத்து சாரியைகள் கரம், காரம், கான், கேனம். மொத்தம் 4 சாரியைகள். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சாரியை கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சாரியை கான். குறில் மற்றும் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்தப்படும் சாரியை காரம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் சாரியை கேனம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நெடுத்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, 6. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு எஃகு, அஃது. உயர்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு அரசு, 9, கயிறு, வரலாறு. வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாக்கு, பேச்சு, பாட்டு, 10, உப்பு, பற்று. மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பஞ்சு, மஞ்சு, பந்து, அம்பு, கன்று, பண்பு. இடைத்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில்தொடர் குற்றியலுகரம் ஆகும். ஈரெழுத்து சொற்களாகவே அமையும் குற்றியலுகரம் நெடில்தொடர் குற்றியலுகரம் ஆகும். இது ரொம்பவே முக்கியமான கேள்வி. ஈரெழுத்து சொற்களாகவே அமையும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். தனி நெடில் அல்லாத உயிர்மெய்யை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. சு, டு, ரு ஆகியன இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம் எனப்படும். குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. மியா என்பது ஓர் அசைச்சொல் ஆகும். திணை 2 வகைப்படும். அவை உயர்திணை, அஃறிணை. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் மீடியா ஊடகம், லிங்குவிஸ்டிக் மொழியியல், ஃபோனாலஜி ஒலியியல், ஜேர்னலிசம் இதழியல், மேகசின் பருவ இதழ், பப்பட்ரி பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், டயலாக் உரையாடல். அவ்வளோதான். இனி 7ஆம் வகுப்பு இயல் 2 ஃபுல் ரிவிஷனை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.